திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தீர்மானம் வந்து தலைவர் கலைஞர் அவருடைய சட்டமன்ற 60 ஆண்டு கால வைர விழாவை ஒட்டி அதற்கு பாராட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது தீர்மானமாக நியாயமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்து அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீது விவாதங்கள் நடைபெற்று அதற்கு நிதி ஒதுக்கிடக்கூடிய வகையில் அவை முறையாக நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சி சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற 60 ஆண்டு கால சிறப்புகளை பற்றி சட்டமன்றத்தில் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவருடைய பெருமைகளை சிறப்புகளை பேசி அவையிலே அது பதிவாகிவிடக்கூடாது என்கிற நய வஞ்சகத்தோடு ஒரு சிறு துளி அளவு கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு முன்வராமல் வேண்டுமென்றே சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து வைக்கக்கூடிய நிலையில் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இது குறித்து நாங்கள் ஏற்கனவே தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடிய வித்யாசாகர் அவர்களுக்கு முறையாக விளக்கமாக இது பற்றியெல்லாம் கடிதம் எழுதி உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சம், விவசாயிகள் தற்கொலை, போக்குவரத்து தொழிலாளருடைய வேலைநிறுத்த போராட்டம் போன்ற பல்வேறு நீட் போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய, மாணவர்களை பாதிக்கக்கூடிய நீட் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் முறையாக கடிதம் எழுதியிருக்கிறோம். விரைவில் அதற்குரிய பதில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒருவேளை முறையான பதில் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அதற்கான பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். அந்த குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கிறது. அதைத்தான் மீண்டும் நான் தொடர்ந்து வழிமொழிகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த பிரச்சனையை பற்றி சட்ட ரீதியாக அவர் சொன்னார்.
வைர விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அது முழுமை பெற இருக்கிறது. அந்த ஏற்பாட்டு குறிப்பு அது முழுமை பெற்றது. அதான் சோனியா காந்தி வருகிறாரா அல்லது ராகுல் காந்தி வருகிறார் என்பது குறித்து இன்று மாலைக்குள்ள தெரியும். தெரிந்ததற்கு பிறகு நான் முறையாக மாநில சுயாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் இது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் அஞ்சி நடுங்கி, ஏன் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டையே இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசிடம் என்பதுதான் உண்மை.